வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாருக்குமே அரசாங்க வேலை வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் பேங்க் ஜாப்னால் தனி ஸ்பெஷலும் கூட. ஸோ அதில் எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 1040 வேக்கன்சியோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பார்க்கும்போது 1040 காலி பணியிடங்களை வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. 1 இல்லை 2 10 வகையான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மத்திய ஆராய்ச்சி குழு சென்ட்ரல் ரிசர்ச் அப்படின்ற டீமுக்கு மொத்தம் 2 வேக்கண்ட்டும், மத்திய ஆராய்ச்சி குழு சப்போர்ட்டில் மொத்தம் 2 வேக்கண்ட்டும், திட்ட மேம்பாட்டு மேலாளர் தொழில்நுட்பத்தில் 1, திட்ட மேம்பாடு மேலாளர் வணிகத்தில் 2 காலி பணியிடங்களும், ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் 150 காலி பணியிடங்களும், மேனேஜரில் 150 + 123 அப்படின்னு சொல்லிட்டு 2 போஸ்டிங் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரெகுலர் போஸ்ட்டுக்கு மொத்தம் 600 வேக்கன். மொத்தம் பார்க்கும்போது 10 வகையான கேட்டகிரிக்கு 1040 வேக்கன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது MBA MCA. ஸோ மஸ்ட் இதில் ஒரு ட்விஸ்டிங்கும் கொண்டு வராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்லேருந்து ஹையஸ்ட் போஸ்டிங் போகிறவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்க முடியும். ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது 23, 30, 45 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு ஆஃப்டர் நமக்கு ஒரு டைரக்ட் இன்டர்வியூ வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட்டில் இந்த ஒரு ஜாபை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் அப்ளிகேஷன் பார்க்கும்போது 750 ரூபா பே பண்ணணும். SC STக்கு வந்து எந்தவித ஃபீஸும் கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 8ஓட வந்து முடியுது. இந்த ஜாப் மெரிட் லிஸ்ட்லேருந்து தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்க்கும்போது 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த ஜாப் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக 1 தடவை பார்த்துட்டு அதுக்கு ஆஃப்டர் அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பற்றின எந்த டவுட்னாலும் ஷுவராக கமெண்ட் பண்ணுங்கள்.